ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அது இவ்ளோ சீக்கிரம் எப்படி போச்சுனே தெரியல. ஒவ்வொரு நாளும் நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா சேஷ நாகனிக்காக உன்னை தேர்ந்தெடுக்கல. அப்படின்னா சாரதா உயிரோட இருக்காளா? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட சக்தி உனக்கு கிடைக்கலனா உன்னோட கேள்விக்கான பதிலும் கிடைச்சிரும். நான் ரொம்ப ஆவலா இந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு வழியா இந்த நாளும் வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மாமா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எனக்கும் என்னோட ரிஷபுக்கும் கல்யாணம் நடந்து சரியா இன்னைக்கு ஒரு வருஷம் ஆயிருக்கு. அப்புறம் இன்னைக்கு இந்த வெட்டிங் ஆனிவர்சரி. சாரதா இந்த குடும்பத்துக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் எனக்கும் ரிஷபுக்கும் கல்யாணம் ஆச்சு. இன்னைக்கு நான் இந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஒரு வருஷம் ரொம்ப சந்தோஷமா போச்சு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் கொண்டாட போறேன். இந்த மாதிரி சந்தோஷம் அமைதியெல்லாம் இருக்கணும்னு தான் நானும் ரிஷபும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி கல்யாணம் நடந்துச்சு. இன்னைக்கு நாங்க பொண்ணா இருக்கோம். Cheers. And this இது என்னோட அன்பான கணவருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் என்னோட மனைவி தான். உண்மைதான். நீ இல்லாம இது எதுவுமே சான்ஸே இல்லை. நான் உன்கிட்ட ஒரு வேலை சொன்னேனே, நீ அதை செஞ்சியா? சாப்பாடு அனுப்பிட்டியா? கோவில்ல ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணியாச்சா? எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். மீடியா கிட்டயே சொல்லிட்டேன். அப்பதான் நம்ம ஏழைங்களுக்கு பண்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நாம சேரிட்டி ஒர்க்ஸும் பண்றோம்னு மக்களுக்கு அப்பதான் தெரிய வரும். நைஸ். குட். ஓம் நமசிவாய. சிவனே போற்றி. ஓம் நமச்சிவாய. அன்னதானமும் பரிசுகளும் வந்திருக்கு. எங்க இருந்து? அந்த பெரிய வீட்ல இருந்து வந்திருக்கு. எந்த பெரிய வீட்ல இருந்து? அதான் அந்த பிசினஸ்மேன் முன்னாடி ஆர்மி ஆபீசரா இருந்தாரே, அவர் வீட்ல இருந்து. இன்னைக்கு அவரோட முதல் வருஷ திருமண நாளாம். அட, எங்க போற? இதோ நான் ஒரே நிமிஷத்துல வரேன். இன்னைக்கு சுக்லபட்ச பௌர்ணமி. இந்த நாள்ல தான் நான் நாக மாளிகைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேஷ நாகினி ஆகணும்னு போனேன். அப்படின்னா சேஷ நாகினி ஆகிறதுக்காக உன்னை தேர்ந்தெடுக்கல. அப்படின்னா சாரதா உயிரோட இருக்காளா? ஒரு வருஷத்துக்கு அப்புறமா உனக்கு உன்னோட சக்திகள் கிடைக்கலனா உனக்கு உன்னோட கேள்விகளுக்கான விடை கிடைச்சிரும். இன்னைக்கு ராத்திரி நான் திரும்பவும் போவேன். அதுக்கான நாள் வந்துருச்சு. அட அண்ணி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க எவ்வளவு பிரமாதமான பார்ட்டி போயிட்டு இருக்கு. என்ன பண்றீங்க நீ? வாங்க போலாம். ஆனா சரியா 11 மணிக்கு நான் கோவிலுக்கு போய் ஆகணும். அட அதெல்லாம் போய்க்கலாம். நீங்க இப்ப வாங்க ஃபர்ஸ்ட். முதல்ல வந்து எங்க கூட என்ஜாய் பண்ணுங்க. இல்ல வேண்டாம். நான் இன்னைக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன், குடிக்கவும் இந்தாங்க மாட்டேன். ஒண்ணே. அட ஐயோ, குடிங்க நீ. வேண்டாம். ஒரே ஒரு சிப் தான் குடிங்க. குடிங்க நீ. ஒரே ஒரு சிப் தான். வேண்டாம்னு சொல்றேன்ல. இங்க யாரோ வந்த மாதிரி தெரிஞ்சதே, ஆனா இங்க யாரையுமே காணோம். என்ன இது? இங்க யாரோ வந்தாங்களே, அது யாரு? இது என்னோட பிரம்மையா இல்ல யாராவது வந்தாங்களா? இல்ல, இங்க யாரோ இருந்த நிழலை நான் பார்த்தேனே, அது யாரா இருக்கும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க இருந்தது யாரு? ரிதேஷ், நான்
இங்க யாரும் வந்துட்டு போன மாதிரி பார்த்த. நீ கொஞ்சம் வெளியில போய் பாரு. போய் யாருன்னு பாரு. ஐயோ ஷோ. எஸ். இருங்க நான் பார்க்குறேன். நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? சும்மாதான். ஏன் இப்ப யாராவது சிரிச்சா கூட உனக்கு அழுக வருதா? அவ்வளோ பயமா? உன் தங்கச்சிக்கு அவ்வளோ பெரிய கெடுதல் பண்ணதுக்கு அப்புறமோ நீ எதை பார்த்தாலும் கண்டிப்பா பயந்து தான் ஆகணும். என்ன பேச வைக்கிறீங்களா? நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு தெரியும். ஐ எம் வார்னிங் யூ. நான் மட்டும் என் வாயை திறந்து என் மனசுல இருக்கிற ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லிட்டேன்னா அதோட விளைவு என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். குட். இனி இப்படியே சைலண்ட் மோட்ல நல்ல மாமியாரா இருங்க. புரியுதா அத்தை? இது உங்க நல்ல நேரமா இல்ல கெட்ட நேரமான்னு தெரியலையே. முதல்ல சீமா இருந்து உங்களை ரொம்ப கொடுமை பண்ணா. ஆனா இப்போ நான் இங்க வந்திருக்கேன். நான் அவளை விட மோசமானவன். நீங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுமையை தான் அனுபவிக்கிறீங்க. இங்க என்ன வேணா மாறலாம், ஆனா உங்க வாழ்க்கை இனிமே எப்பவும் மாற போறதே இல்லை. வாவ், வாட் an amazing party. ஓ மை காட், வெல்கம் மை டியர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே வாங்க, லெட்ஸ் பார்ட்டி. செல்லுமே. ஆமா, ரிஷப் எங்க? ரொம்ப நேரமா பாக்குறேன், ரிஷபா ஆளையே காணுமே. அட அவனை விடுமா. Let's enjoy the party, okay? ஹலோ சார், இன்னைக்கு என்னோட கல்யாண நாள் தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சார். வேலை தானே சார். நான் இப்போவே வரேன் சார். அதுலேயும் இந்த டீல் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதை நான் தான் கிராக் பண்ணி ஆகணும். இது என்ன ரிஷப்? என்னை விட உன் ஃபோன் மேலதான் உனக்கு காதல் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த ஃபோன் கூடவே தான் இருக்க. இங்க பாரு, இந்த பார்ட்டிக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரியும்ல. என்னைக்கும் நீ இப்படி இங்க தனியா என்ன பண்றது மை லவ்? இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான வேலைகள் நிறையாவே இருக்குல்ல. அப்புறம் அது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட கம்பெனியை நான் செட்டப் பண்றது. இந்த வீட்டில் அம்மாங்க தான் கெட்டவங்கன்னு பார்த்தா அண்ணிங்க அதை விட ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க. உண்மைதான். சாரதா அண்ணி மட்டும்தான் நல்லவங்க, ஆனா அவங்களும் போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அண்ணனே ரொம்ப மாறிட்டாரு. யார்கிட்டயும் சரியா பேச கூட மாட்டேங்கிறாரு. நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். சாரதா அண்ணியை ஜெயிலுக்கு அனுப்புனதுல அண்ணன் பங்கு தான் பெரும் பங்கு. அண்ணன் இவங்களை கல்யாணம் பண்ணி சரியா 1 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இவங்கள பார்த்தா எனக்கு என்னவோ கல்யாண நாள் அப்படிங்கிற எந்த ஃபீலும் எனக்கு வரல. அப்படி எதுக்காக அண்ணன் இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? இது நம்ம ரிஷப் அண்ணன் இல்லையோன்னு எனக்கு தோணுது. நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. ரிஷப் அண்ணன் ஏன் இப்படிலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு? இந்த புது அண்ணி நம்ம வீட்ல என்னதான் கேம் விளையாடுறாங்கன்னு தெரியலையே. சாரி 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 வேணாம். என் கேள்விக்கு பதில் சொல்லு. எப்படி ஃபீல் பண்ற? உன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணது எப்படி இருக்கு? காதல் இல்லைன்னு யார் சொன்னா? இருக்கு, அளவுக்கு அதிகமாவே இருக்கு. ரிஷப பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இங்க பாரு, சாரதாக்கு தண்டனை கொடுத்த அன்னைக்கு அவன் கண்ணுல நான் வலிய பார்த்தேன். கல்யாணத்தப்ப கூட சந்தோஷம் இல்லாம தான் இருந்தா. ஆமா பார்த்தேன். நீயும் காதலே இல்லாத ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணிருக்க. என்னோட கல்யாண வாழ்க்கையும் அப்படிதான். 2 பேருக்குள்ள எந்த காதலும் இல்ல. சில கல்யாணங்கள் பேருக்கு தான் கல்யாணங்கள்னு இருக்கு. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஆனா நம்ம எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? பேருக்காகவும் அந்தஸ்துக்காகவும் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒரு பழைய பாட்டு கேள்விப்பட்டிருக்கியா? காசை தான் கடவுளடா. அந்த கடவுளுக்கும் இது தெரியுமேடா. ஹீனா, செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அட அழாதம்மா, அழாத.